ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிற ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வீக்லி எக்ஸ்பிரஸில் தாங்க பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஒரு 4 நாள் மேலே வந்துருந்தா நம்ம ரஷ் இருந்திருக்காது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் இல்லை, அதுக்கு மேலே இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ரஷ் இருந்திருக்காது. ஏன்னா அப்போ வந்து ட்ரெயின் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ஜேர்னி பண்ண போகிற ட்ரெயின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே இருக்குது. ராயபுரம் WAP7 இங்கே உள்ளே வந்திருக்குது ட்ரெயின். எஸ், நான் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியுது, நம்ம சென்னை சென்டரில் ஒரு நாள் இன்றைக்கி கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் வீக்லி எக்ஸ்பிரஸ். எஸ், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சீட் நம்ம கிடச்சிருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்குது. கோச் பொசிஷன் 7க்கு போகணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் லாங்காகவே நடக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து அந்த எண்டுக்கு போகணும். நம்மளோட கம்பார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா S4. S4ல் என்னோடய சீட் வந்து பார்த்திங்கன்னா 23 சைட் லோயர் பர்த்து. ஸோ வந்து எல்லா ஷார்ட்ஸும் நம்ம கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து கம்பார்ட்மெண்ட் கோச்சோட அந்த சைடு இருந்தாலும் நம்ம வந்து ட்ராக் சைடுக்கு வருவோம். ட்ராக் சைடில் தான் எல்லா ட்ரெயினுமே வந்து நமக்கு தெரியுதா என்னன்றது தெரியும். ஓவர் லெஃப்ட்டில் போச்சு அப்படின்னா சீனரிஸ் மோஸ்ட்லி தெரியும். ட்ரெயின்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம இப்போ நேராக அங்கே போய் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன டைம் லாப்ஸ் பார்ப்பீங்க. அது முன்னாடி ஒரு 2 வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கிக்கிறேன். நான் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தால் வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம இருக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம தண்ணி பாட்டில்ஸ் வாங்கிக்கலாம். நீங்களும் வெயில் அடிக்கிறப்ப நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அங்கே வருதுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், செம்ம ரஷ்ஷுங்க. நீ சண்டேங்கிறதுனால நம்ம பார்ப்போம் நம்ம ட்ரெயினுக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்ட்டு. நம்ம ட்ரெயின் முதலேருந்தே பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. நான் வந்து இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே 0 பில்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போனோம், அது லாஸ்ட் போனோம் S4. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜேர்னி நமக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா ரஷ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்தாலே தெரியும். சென்னை சென்ட்ரலில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் ரஷ் இருக்குது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால. வாங்க நம்ம அப்படியே நம்மளோட ஜேர்னி கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ், இப்போ டைம் லாப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். மக்களே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. அது நடக்கிறதுக்கே எனக்கு வந்து 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அங்கேருந்து வந்துட்டு நான் வந்து நார்மலாக நடந்து வரேன், வேகமாக நடந்து வரல. இன்டர்சிட்டியோட D10 நேரம் இதோட S5 வருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் S5 ப்ரிஃபரன்ஸ் மட்டும் போடுங்க. பார்த்தீங்கன்னா பழைய ICF டைப் விண்டோ இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி விண்டோஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ காற்று வருங்க. நமக்கும் பாருங்கள் S4 கொடுத்துருக்குறாங்களே, காற்றே வராது விண்டோவில். என்ன ஒரு அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா சைட் லோயராக கிடச்சது நல்ல விஷயம். நல்லா பார்த்துக்கோங்க. S3யும் அதே மாதிரி. S3 வந்து நார்மல் கம்பார்ட்மெண்ட்டுங்க, பழைய ICF டைப் விண்டோ. ஸோ வந்து சூப்பராக இருக்கும் அந்த விண்டோவும். அதுவும் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் திருவனந்தபுரம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை இன்னொரு கேரளா போகிறீங்கன்னா இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த சைடு தான் வருது.
நம்ம கம்பார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி லோக்கு ஏதாவது கப்பல் பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம். கப்பல் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ தான் 2ஆவது, இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. ஆனால் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கப்பல் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் 2:30 கிளம்பிடும், 2:35 எடுத்துடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் உள்ளார வருது. நம்ம அதையும் ஒரு கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கணுமா இருக்குது மக்களே. டீசல் லோக்கம் அந்த பக்கம் வருது. சவுண்டு உங்களுக்கு அப்படியே உள்ளார கேட்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு ஏன்னா எனக்கு நல்லா கேட்குதுங்க. வந்துருச்சு பாருங்க. பழைய லோகோ, பழைய இந்த WDM பயங்கர சவுண்டு. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரலோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா பூகியோட எண்டுக்கே வந்துட்டோம். கடைசியில் கம்பார்ட்மெண்ட்ஸோட எண்டு இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம க்ளீனிங் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு வழியாக சென்னை சென்ட்ரோட இந்த எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை, இங்கே முன்னாடி தான் இருக்குங்கிறதுனால நம்ம நடந்து போய்க்கலாம். டைம் இருக்குது, நமக்கு கிட்டத்தட்ட வந்து 1 hour டைம் இருக்குது. WAP7 ப்ராபப்ளி ராயபுரம் அப்படின்னா ஈரோடு WAP7 தாங்க நமக்கு வந்து கப்பல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மேனுஃபேக்சர் பண்ண கம்பார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து சேலம் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க. இவ்வளோ 2 மணி இல்லை 2:30 வந்து உட்காந்திங்கன்னா கூட போகிறோம். அண்டர்ஸ்டார்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. லாக் ஆகிருக்கும். அந்த சைடு ஓப்பனில் இருக்குது, அப்படி வேணால் போய் பார்க்கலாம். ஆனால் பயங்கர சூப்பராக இருக்குங்க. அன்ரிசர்வ்டு நீட்டாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது, காலியாக இருக்குங்க. யாருமே இல்லை, நீங்கள் வந்து தாராளமாக இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்தளவு வந்து கூட்டம் இல்லாமல் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அண்டர்ஸ்டார்டு கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிற ஃப்ரண்ட்டில் அது வந்து புது கம்பார்ட்மெண்ட்டு 2024 மேனுஃபேக்சர் பண்ண கம்பார்ட்மெண்ட். சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டும் அண்டர்ஸ்டார்டு கம்பார்ட்மெண்ட்டு தான், ஆனால் வந்து சூப்பராக இருக்குது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் மினிட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டார்டையுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு வழியாக மக்களே S1 நம்ம வெளியே இருந்து வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ஸு. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் கடைசியில் சொல்லுவேன். எப்படி இருந்தது நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருந்துச்சு ஏது என்னங்கிறது. பார்த்தீங்கன்னா இது S2 S3, நம்மளுக்கு வந்து S4. போன தடவை நான் ட்ராவல் பண்ணுறப்பங்க நான் S4ல் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ஐசேஃப் கம்பார்ட்மெண்ட் வந்துருந்துச்சு. அதோட கிளிப்ஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன். அதையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த S3 வந்து பார்த்தீங்கன்னா 2016 மேனுஃபேக்சர் பண்ணது. பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு நம்ம S4 எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தாங்க தெரியும். வெளியே வெயிட் பண்ணுவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அபவுட் 2 எக்ஸாக்ட்லி 2 ஆக போகுது. டைம் 1:59. இது விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அடடடா, நம்ம லெஃப்டில் தான் மக்களே சீட்டு வருது. ஸோ நம்ம ட்ராக் சைடு தான் மோஸ்ட்லி நம்ம வந்து சீனரிஸ் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வெளியே உட்காருவோம். ஒரு 2:30 போயிட்டு உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி தான் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி கார் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. S6 S7 அப்புறம் ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபேர் எவ்வளோங்கிறத போடுறேன். எனக்கு வந்து நீங்கள் ஸ்டேஷனில் கவுண்டரில் போய் புக் பண்ணிங்கன்னா 255 வரும். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஏஜென்ட் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து இந்த கேட்வே சார்ஜ் அதெல்லாம் போகும் உங்களுக்கு வந்து ஒரு 270 to 280 அப்ராக்சிமேட்டாக வந்துடுங்க. நான் சொல்கிறது சேலம் வரைக்கும் அன்டில் சேலம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் போகாதுங்க. அதாவது கோயம்புத்தூர் இதுக்கு வந்து ஸ்டாப் கிடையாது. இதுக்கு மெயினான ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்தாங்க அப்படின்னா சென்னைக்கு அப்புறம் காட்பாடி அரக்காணும் நிற்க மாட்டாங்க. காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம் போகிறதுக்கு 2 ஸ்டாப் தான் உங்களுக்கு. ஸோ வந்து சேலமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகாமல் போத்தனூரில் வந்து ஸ்டாப் ஆகும் இந்த ட்ரெயின். ஸோ வந்து நீங்கள் போத்தனூர் வந்து ப்ரிஃபர் பண்ணி போடுறீங்கனாலும் இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் போத்தனூர் சைடு போகிறவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேஸில் இந்த ட்ரெயின் வந்து பெரிய லெவலில் கரண்ட் புக்கிங் ஓப்பனில் இருக்குங்க. நான் கரண்ட் புக்கிங் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து 7-8 சீட் நம்ம சேலத்துக்கே வந்து புக்கிங்கில் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கரண்ட் புக்கிங் ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஸ்லீப்பரில் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாங்க, நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயின்குள்ளார போயிட்டு இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீட்டில் பார்த்து நம்ம செட்டில் ஆகும். மக்களே, நம்ம கம்பார்ட்மெண்ட்டோட டோர் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ S5க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறேன். ரெஸ்ட் ரூம் வந்து பயங்கர நீட்டாக இருக்குது. ஸ்மெல் எதுவும் வரல, நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. தண்ணி வருதா? யா, குட், கிரேட் ஒர்க். இது தண்ணி வருது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம கம்பார்ட்மெண்ட் டோர் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 23. அடடா 23. ஓ மை காட், எமர்ஜென்சி விண்டோ இருக்குது. சூப்பர் மக்களே பார்த்தீங்கன்னா அற்புதமான சீட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எமர்ஜென்சி விண்டோட இருக்க சீட்டு. அதாவது வியூ வந்து ஃபுல்லாக கிடைக்கும், இன்ட்ரப்ஷனே கிடையாது. சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாகவே இருக்குது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா. கிளீனினஸுக்கு வந்து குறைச்சலே இல்லைங்க. இந்த திருவனந்தபுரம் வீக்லி எக்ஸ்பிரஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஜேர்னி முடிக்கிறப்ப டைம்லாம் என்ன டைமிங் வந்து கரெக்டாக எடுக்கிறாங்களா, இல்லை டைமிங் வந்து டிலே இருக்கா, ட்ரெயின் வந்து எப்படி இருக்குங்கிற ஃபுல் ரிவ்யூவை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூமிடிட்டி கிளைமேட் நல்லா அதிகமாகவே இருக்குது சென்னையில். ஸோ மறக்காமல் எதுவும் கண்டிப்பாக தண்ணி கொடுங்க. இந்த வெயிலுக்கு ஹைட்ரேட்டடாக இருங்க, டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம போய் நம்ம சீட்டில் உட்காருவோம். சிட்டின ஒரு சீட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சீட்டு தான் நமக்கு. மார்னிங் டைமில் ஸ்லீப் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை. ஐ மீன் டில் ஈவினிங் ஒரு 6:30 வரைக்குமே அலௌடு இல்லை. ஸோ வந்து நம்ம உட்காந்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நோ ப்ராப்ளம், அன்லெஸ் யூ கெட் எனி இஷ்யூஸ், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சீட்டை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ட்ரெயின் கிளம்புறப்ப அதிலேருந்து ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். 3:10 கரெக்டாக நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ட்ரெயின் லீவ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், எனக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏரில் படுத்து தூங்குறதெல்லாம் விட நல்லா சாஞ்சி கால் நீட்டி உட்காரப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து சைட் லோயரில் வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். அப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து எப்பயுமே ஆகும். ட்ரெயின் நம்பர் 12697 வந்து நம்ம ட்ரெயின். 12695 வந்து எப்பயுமே கிளம்புற திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ். அது வந்து டெய்லி ரன் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸ். இது வந்து வீக்லி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்லேயே வந்து 2 இருக்குது. இது வந்து சண்டே மட்டும் ரன் ஆகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் நான் போட்டிருக்கிறது 12697. அது வந்து 12695. அது வந்து ஸ்டாப்பேஜஸ் தான் அந்த ட்ரெயினுக்கு இன்னும் கூட அதிகம். அரக்கோணம், காட்பாடி, வாணியம்பாடி கூட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ட்ரெயின் வந்து டெய்லி ரன் ஆகக்கூடிய ட்ரெயின். நீங்கள் வந்து அதை மட்டும் புக் பண்ணுறோம். சண்டே அன்றைக்கி புக் பண்ணுறீங்கன்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கரெக்டாக 310 320
10 மினிட்ஸ் டெல்லியிலேயே வந்து 10 மினிட்ஸ் கேப் 10 மினிட்ஸ் லேக்லேயே வந்து கிளம்புது 2 ட்ரெயினும். ஸோ வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. இப்போ தீபாவளி டைம்லாம் புக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தீபாவளி டைம்லாம் உங்களுக்கே தெரியும் எல்லா ட்ரெயினுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டைம் வந்து குறைச்ச முடியாது. ஃபெஸ்டிவ் டைமில் புக் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் சண்டே அன்னைக்கு கொடுத்து புக் பண்ணுறீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி போகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக தான் எவ்வளோ ரஷ் வராங்கன்றது தெரியும். இது ஒன் ஆஃப் த டிமாண்டில் ஒரு ட்ரெயின் தான். திருவனந்தபுரம் வரைக்கும் போகிறீங்கன்னா தாராளமாக அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால இப்போ வந்து நான் வந்து சேலம் வரைக்கும் புக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுனால நான் இந்த டைம் புக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்புவோம், இல்லை இந்த இன்டர்சிட்டி இருக்குது இல்லைங்களா, இங்கே சைடில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயும் புக் பண்ணலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்சி படி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் இருக்குது. இதில் வந்து சைடில் நான் இங்கே போடுற கோச் கம்போசிஷன் இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னோட வந்து 7th கோச் ஃப்ரம் இன்ஜின், இந்த வந்து 7th கம்பார்ட்மெண்ட். ஐ வில் அட்டாச் த கோச் கம்போசிஷன் ஹியர். இந்த சைடில் வந்து போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் அந்த ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. பட் வந்து சம் அன்ஃபார்ச்சுனேட் கண்டிஷன்ஸ்னால அப்போ என்னால் வந்து வீடியோ போட முடியல. அந்த வீடியோஸ் வந்து என்னால் ரெக்கவர் பண்ணி போட முடிஞ்சால் நான் வந்து ட்ரை பண்ணி போடுறேன், அதையும் இதில் ஆட் பண்ணி. இந்த வீடியோ வந்து ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 வீக்குள்ளே நான் போட்டுருவேன். இன்னைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 20 கரெக்டாக. ஜூலை 20 நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ரெஸ்ட் ரூம் காமிச்சிட்டேன். ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்குது. ட்ரெயினுக்குள்ளே எந்த ஒரு ஓடரும் எனக்கு வர்ற மாதிரி தெரில, நீட்டாக தாங்க இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே அந்த கம்பார்ட்மெண்ட் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த பெர்த்து காமிக்கிற லைட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ நம்மளோட சார்ஜிங் போர்ட்ஸும் ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். சார்ஜர் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ போன தடவை வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, பரவாயில்ல. இந்த தடவை இந்த சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் லைட்ஸும் வந்து போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எரியலையா, அப்போ லைட்ஸ் போடுறேன். சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இதுவும் பக்கா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெயின் ஸ்பீட் அண்ட் அப்புறம் வந்து ட்ரெயின் ஸ்பீட் அண்ட் டைம் 2 தான் நம்ம பார்க்கணும். 2 எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ட்ரெயினில் ஜேர்னி பண்ண போகிறோம். அது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரெயின்னு சொல்லலாம் அந்த ரூட்டில். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1960s அந்த சைட்லேருந்து ஓடிட்டுருக்கு. அந்த ட்ரெயினில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னொரு ட்ரெயின்லேயும் பண்ண போகிறேன். சவுத் சைடு கண்டிப்பாக ஒரு ஜேர்னி பண்ணுறேன். ஏன்னா நம்ம சவுத் சைடு வரைக்கும் ஒரு ஜேர்னி கூட போனதில்லை. க்ளூ கொடுத்துட்டேன், என்ன ட்ரெயினாக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா D11 கம்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் வந்துமே ஃபுல்லாக இருக்குது. போக போக நம்ம தெரியும், நம்ம இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பயங்கர ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் போய்ட்டு நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், போய் பாருங்கள். ஏன்னா வந்து நல்லா தான் இருக்கும் புஷ்பேக் கம்பார்ட்மெண்ட்ஸோட. பட் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும் சீட்டு. இதில் வந்து நீங்கள் ஒருத்தர் தான் போகிறீங்கன்றதுனால கொஞ்சம் அந்த சீட்டே வந்து ஒரு டெடிக்கேட்டட் சீட்டே வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் டிபார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா D6 அடுத்த பேண்ட்ரி கார் வரும். ஐ மீன் ஏசி ஹாட் பஃபெட் கார். பேண்ட்ரி கார் தான் அப்படி போட்டுருக்குறாங்க. எல்லாமே மோஸ்ட்லி 2019 தாங்க கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. நம்மளது வந்து 2020 நம்ம ட்ரெயினில், அதில் வந்து 2019 தான் ஃபுல்லாகவே. அதுவும் டெடிக்கேட்டட் பிரேக்ஸ் தான், பிரேக் ஷேரிங் கிடையாது அந்த ட்ரெயினுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இப்போ கிராஸ் ஆகி முடிக்க போகுது. இந்த ட்ரெயின் நம்ம நிறைய கிராசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மங்களூர் டு MGR சென்னை சென்ட்ரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸும் கிராஸ் ஆகும். நம்மளாம் ட்ராக் சைடில் இருப்போமே, முடிஞ்சதுன்னா நான் காட்டுறேங்க. நிறைய லோக்கல் EMUஸும் கிராஸ் ஆகும். அதையும் முடிஞ்சால் நான் கேப்சர் பண்ணி போடுறேன்.
ஒரு வழியாக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு டாட்டாவை போட்டுருவோம் எப்பயும் போல். டாட்டா இது 2024 புது ஏசி கம்பார்ட்மெண்ட்டுங்க. அங்கே போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா ஜென்ரலில் கூட்டத்தை பாருங்களேன் மக்களே. தயவு செஞ்சு இந்த ட்ரெயின் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜென்ரல் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அதை பாருங்கள் மொத்த கூட்டமும் தர அந்த படிக்கட்டை பார்த்துட்டு போகிறாங்க. வந்து 2013 ஜென்ரேட்டர் கார். நம்ம ட்ரெயினில் தாராளமாக வந்து நீங்கள் ஜென்ரல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதில் போகலாம். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆரம்பத்திலேயே கூட்டமே இல்லாமல் காலியாக தான் இருந்துச்சு, யாருமே இல்லை. ஸோ வந்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பிரஸை புல் பண்ணிட்டு வந்த ராயபுரம் பட் அது வந்து நம்ம கப்பல் ஆகலை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கப்பலிங் தெரியுது, இந்த கம்பார்ட்மெண்ட் மூவ்மெண்ட் தெரியுது. ராயபுரம் WAP7. நான் வந்து உங்களுக்கு இதை விடுங்க, இந்த விண்டோவை விட அதில் காட்டுறேங்க. அற்புதமாக இருக்குங்க ட்ரெயின். பஸ் நம்ம கிளம்பிட்டுங்க, கிளம்புனதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ தான் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் ரெண்டு தான் பார்ப்பீங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி 3:05 கரெக்டாக. இன்னும் நமக்கு 5 நிமிஷம் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஸ்பீடோமீட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த 130 போகிறத வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா ஸ்பீட் வந்து தெரியும் நமக்கு. 335 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃபுல் ஸ்ட்ரெச்சில். டைமிங் எப்படி இருக்குது, அக்யூரசி ஆஸ் வெல் அஸ் ஸ்பீட் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது கிளம்புறதுக்கு. ட்ரெயின் கிளம்புன உடனே அந்த ஷார்ட்ஸை கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்பீடு காட்ட ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம காட்பாடி வரைக்குமே ஒரு 130 போவாங்க. அது வரைக்கும் 100, அதுக்கப்புறம் 100 வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி நம்ம காட்பாடி தாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அப்படி போனாலுமே இந்த ஸ்லாக் டைம் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 8 o'clock நம்ம சேலம் வந்து ரீச் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கைஸ் கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 3:10 டைமு. டிபார்ட் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கைஸ் கிளம்பிட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து டிபார்ட் ஆகிட்டோம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி, ஜோலார்பேட், அதுக்கப்புறம் சேலம் தாங்க நம்ம டெஸ்டினேஷன். நான் திருவனந்தபுரம் வரைக்கும் ஃபுல் இது ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணிடுவோம். என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா WAP7 எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் லீவ் பண்றோம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. WAP7 ஈரோடு தாங்க கப்பல் பண்ணிருக்காங்க. இங்க அழகா தெரியுங்க எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கேர்வ்ல வளைஞ்சி போறது. இப்படி வளைஞ்சி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் per hour இருக்கு. WAP7 பவர் பார்த்தீங்கன்னா வெள்ளி வாக்கம்லாம் ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருக்கோம்.
திருவள்ளூர். பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பேக் இங்கே தான் வந்து எல்லா ட்ரெயினுமே கேன்சல் ஆச்சு. இந்த வழியாக வர ட்ரெயின் தான். ஏங்கிற காரணம் உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. பட் வந்து இப்போ எல்லாமே பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த டேங்கர்ஸோட விரேக்கேஜிங் அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே போட்டிருக்காங்க பழைய விரேக்கேஜெலாம். விரேக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பழைய பார்ட்ஸ் உடஞ்சதே கிடந்ததெல்லாம் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சீட்ஸே ஃபுல்லாக ஆகலைங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சீட்ஸே வந்து காலியாக இருக்குது, ஃபுல்லாகலை. இனிமேல் தான் வருவாங்க நினைக்கிறேன் காட்பாடிலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரக்கோணம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். மற்ற எல்லா ட்ரெயினுமே வந்து பார்த்தீங்கன்னா 90% ட்ரெயின்ஸ் வந்து அரக்கோணம் ஸ்டாப் ஆகும். பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அப்போ வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஸ்டேஷன் வந்து அந்த சைடு வந்து வரும். அந்த சைடு விண்டோலேருந்து பார்க்குறப்ப ஸ்டேஷன் வந்து தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து பார்க்குறப்ப அந்த லைன் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா? பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ட்ரெயின் நிற்கிது, அரக்கோணம் EMU. யாருமே இல்லைங்க, எப்படியா இருக்கு. மக்களே, அரக்கோணம் ஜங்ஷன் நிற்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்பீட் வந்து ஸ்லோவே ஆகாதுங்க. அரக்கோணம் ரேஸ் பண்ணுவாங்களே தவிர ஸ்லோ ஆகாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அந்த சைடு, அதனால தான் வந்து சவுண்டு. இங்கே ஏன் கூட்டமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே அடுத்த திருவனந்தபுரத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. எஸ், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் அடுத்த ட்ரெயினும் இருக்குது இல்லையா, நம்ம ட்ரெயின் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும் அந்த ட்ரெயின். அதுக்காக வந்து நிறையா பேர் இங்கே வெயிட் பண்ணுவாங்க, இங்கே ஏறுவாங்க, அதில் போட் பண்ணுவாங்க. நிறையா கூட்டம் இருக்கும் அந்த ட்ரெயினில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு நம்ம இப்போ தான் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாப்பிங்கே சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் காட்பாடி தான். வேறு எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லை. மேபி அன்எக்ஸ்பெக்டட் சிக்னலால் ஸ்டாப்பிங் வரலாம். சிக்னல் இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்டாப்பிங்கே கிடையாதுங்க. அப்படியே பறக்கும் நம்ம ட்ரெயின் இந்த ரூட்டில். இந்த ரூட்டோட ராஜானே சொல்லலாம் அந்த ட்ரெயின். தெரியுதுங்களா? ஸ்கிப் பண்ணிட்டோம் அரக்கோணம், அவ்வளோதான். நல்லா ஸ்பீடுங்க. இதுக்கப்புறம் இங்கேயே எடுத்துட்டாங்க. அரக்கோணம் பிளாட்ஃபார்ம்குள்ளாரே ஸ்பீட் எடுத்துட்டாங்க ட்ரெயின். நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டேன். ட்ரெயின் கிளம்பி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகுது. ஸ்மெல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இல்லைங்க, நீட்டாக இருக்குது, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கூடங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாளத்தில் எழுதியிருந்துச்சு. கடைசியாக வந்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே திருவனந்தபுரம் டிவிஷன் வந்து ரன் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கு அந்த சைடு. பட் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இந்தியன் ரயில்வேஸ். நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு. நல்லா நீட்டாகவே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பீடு போயிட்டே இருக்குங்க. 130 தான் போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம ஸ்பீடு வந்து கம்மி ஆகலை. 130 அந்த டாப் மார்க் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அரக்கோணம் நம்ம ஸ்கிப் பண்ண டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4:15 ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதாவது 1 hour 10 minutes ஆகிடுச்சு நமக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்டாப்பேஜஸ் இருந்தது இல்லையா. இனிமேட் வந்து நம்ம மோஸ்ட்லி கரெக்ட் டைம் காட்பாடி ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சொல்கிறேன் எந்த டைமில் ரீச் ஆகிறோன்ட்டு. மறக்காமல் சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தான் வந்து விஐடி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் நடந்து போய்ட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இதுதான் வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதோட கேம்பஸ் தான் நம்ம ஸ்கிப் பண்ணி போகிறோம். இது தாண்டிங்கனாலே காட்பாடி வந்துடுங்க. காட்பாடி ஸ்டேஷன் வந்து தாண்டதுக்கு அடுத்த ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளாரே ரீச் பண்ணிடலாம். ரொம்ப கிட்டாக்கவே இருக்கும். என்ன கைஸ், இப்போ நம்ம காட்பாடி ரீச் பண்ணுறோம். தெரியும் நினைக்கிறேன். இப்போ தான் ட்ரெயின் வளைஞ்சி அப்படியே அந்த ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே வந்து போகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் ரீச் பண்ணுறோம். பெரிய ஒன்றும் டிலே கிடையாதுங்க. கடைசியில் 15 நிமிஷம் டிலேங்க. காட்பாடியிலே 10 நிமிஷம் போட்டாங்க. எப்படியோ நான் முடித்து கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதனாலும் தெரியல. சரி, எத்தனை மணிக்கு நம்ம ஜோலார்பேட்டை ரீச் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. பார்ப்போம் கைஸ். அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா காற்று சில்லுன்னு அடிக்குது. பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஃபுல்லாகவே அது மேகமூட்டமாக தான் இருக்குது. நம்ம இடமே மேகமூட்டமாக தான் இருக்குது. செம்ம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிளைமேட் இருக்கும்னு. ஜோலார்பேட்டை ஒரு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். WH 12B 2 இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. WH 12B 2 ஸ்பாட் பண்ணிடலாம். சேலம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்திருக்கோம் காய்ஸ். எக்ஸாக்ட் டைமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நோ டிலே ட்ரெயின். ஒரு ட்ரெயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கோம். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து 1.15 ஹவர்ஸ், அதாவது 1.25 மணி நேரம் லேட்டு. நம்ம அதை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் அந்த ட்ரெயின் இங்கே பொமிடி தான் கிராஸ் பண்ணியிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமு, எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நிஜமாலுமே சேலம் பீப்புளை நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ராவல் பண்ணுங்கள் கைஸ். பக்காவான ட்ரெயினுங்க. நான் இறங்கிட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ட்ரெயினுக்கும் ஒரு டாட்டாவை போடுவோம் எப்பயும் போல். அப்பாடியோ கிளாராக இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேலம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். ரொம்ப கிளார் அடிக்கிறீங்க லைட்டு. இருங்க, நான் ஆப்போசிட் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜேர்னி இருந்துச்சு. சைடில் இருந்த பக்காவான ஜேர்னி. பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் முன்னாடி வந்துச்சு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்குள்ளார. இப்போ வந்து கரெக்ட் டைம் வந்து உள்ளார நம்ம நிறுத்திட்டாங்க. பக்காவான அக்யூரசி, டைமிங் எல்லாமே சூப்பர். 5 on 5 ஆன் பாயிண்டில் இருக்க ஒரு ட்ரெயினுங்க நான் ட்ராவல் பண்ணதில். நான் ஏற்கனவே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸும் கோவை எக்ஸ்பிரஸும் ரேட்டிங் போட்டிருப்பேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது +1 நான் கொடுப்பேன். ஏன்னா அந்தளவு வந்து பக்காவான டைமில் இறக்கி விட்டாங்க. ஆனால் காட்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆச்சுங்க நமக்கு. அந்த டிலேவையும் தாண்டி உங்களுக்கு சேலம் வந்து கரெக்ட் டைம் கொண்டு வந்து என்னை ட்ராப் பண்ணியிருக்காங்க இங்கே சேலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் 7:50 ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் வந்து கிளம்பிடும். நம்ம டாட்டாவை போட்டு கிளம்புவோம். அப்புறம் இந்த SRMPR railways.com போட்டிருக்கு இல்லைங்களா, அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்கு உங்களுக்கு. ஏன்னா 2-3 கம்பார்ட்மெண்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நாய்ஸாக தான் இருக்கும் ஸ்டேஷன். இது
சூப்பர் ட்ரெயினுங்க, வாய்ப்பே இல்லை. சண்டே அன்றைக்கி நீங்கள் சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க, சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு ப்ரிஃபரபிள் ட்ரெயின்னா இதுதாங்க நான் சொல்லுவேன். மற்ற ட்ரெயின் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மார்னிங் டைமில் உங்களுக்கு டிக்கெட் வேணால் இதில் போடுங்க, பக்காவாக கிடைக்கும். இன்னும் நம்மளை யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலைங்க, க்ளீனாக இருந்துச்சு ட்ரெயின். ரெஸ்ட் ரூமு எல்லாத்துக்குமே வந்து நான் 5 on 5 கொடுப்பேன். நிஜமாலுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு, சூப்பர் ட்ரெயின். ஓகே காய்ஸ், இன்னும் ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா போட்டு உங்களை மறக்காமல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. டாட்டா.